Hi everyone. Today we will learn how to design this simple sheet metal bracket in CATIA sheet metal workbench. First, இந்த sheet metal bracket பார்த்தீங்கன்னா flat patternக்கு கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து flat patternக்கு sheet metal coil ரா மெட்டீரியல்ல இருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுப்பாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபிளாஞ்சுக்கு வந்து பெண்டிங் ஆப்ரேஷன் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன்ல தான் கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்டாம்பிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த இன்சைட்ல வரக்கூடிய இந்த மாதிரியான ஃபுல் ஸ்டாம்பிங்கை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் ரெண்டு எம்போசிங் ஆயிருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஒரு எம்போசிங், இந்த இடத்துல ஒரு எம்போசிங், தென் இதில் ஒரு டிபோசிங், இதெல்லாம் நமக்கு ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் மூலமாக கிரியேட் பண்ணி இதை வந்து ஃபைனல் ஷேப்பு கொண்டு வருவாங்க. ஸோ இது எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத நம்ம கேட்டையால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பன் த 2D drawing ஃபார் திஸ் மாடல். ஹியர் யூ கேன் சி த டாப் வியூ அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. டைரக்ட்லி இதோட டாப் வியூ நம்ம ஸ்கெட்சில் வரைய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நம்ம டாப் வியூ யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ அப் அண்ட் டவுன், தெர் இஸ் ஏ ஹைட் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிரியேட் திஸ் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஃபுல் ஸ்கெட்சிங் ட்ரா பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கிரியேட் லைக் திஸ். ஸோ இது ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டாப் வியூவில் போயிட்டு இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். தென் அகைன் இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல வந்து நம்ம ஃபிளாஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சைடில் அட்டாச் ஆயிருக்கல இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல் ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இதில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் நடந்திருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாம்பிங் ஆப்ரேஷனே நம்ம கேடிஆ டூல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் கேட்டியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ டு கேட்டியா ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் பார்ட் டிசைன். சாரி, மெக்கானிக்கல் டிசைன், கோ டு ஜெனரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் யூ கேன் சி ஹியர். ஸோ ஆல் தி கமெண்ட்ஸ் ஆர் இன் டிசேபிள் ஸ்டேட். பிகாஸ் நம்ம எப்பவுமே ஷீட் மெட்டல் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு என்டர் த ஷீட் மெட்டல் திக்னஸ் அண்ட் ரேடியஸ். இந்த இடத்துல நமக்கு வால் ஆப்ஷன் இருக்கும். வால் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஷீட் மெட்டல் பாராமீட்டர்ல வி நீட் டு என்டர் த ரேடியஸ் அண்ட் திக்னஸ். ஸோ டிராயிங்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மென்ஷன் ஹியர். ஸோ திக்னஸ் பெண்டிங் ரேடியஸ் 1 ஓகேங்களா, 1 mm தான். ஜஸ்ட் அந்த வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஐ ஜஸ்ட் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் ஹியர். ஜஸ்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன், ப்ரொஃபைல் லைன், create the sketch like this. Just double click the dimension and give the dimension one by one. 15, 60, height is 15 and the angle 145. Here you can see. ஸோ இந்த எட்ஜ் வந்து இப்போ நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணாமல் ஸோ டேரெக்டாக எக்ஸிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, டேரெக்டாக எக்ஸிட் பண்ணீங்கன்னா ஷீட் மெட்டல் பேராமீட்டர் திக்னஸ் இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 1 mm பெண்டிங் ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் வந்து ஆக்ட் ஆகும். பட் நமக்கு டிராயிங்கில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து 20 mm நமக்கு வந்து ஃபில்லட் ரேடியஸ் வேணும். ஸோ வி நீட் டு கிரியேட் தட் ஃபில்லட் இன் த ஸ்கெச். ஸோ இதை நம்ம கிளியராக நோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துல ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியஸ் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம ஸ்கெட்ச்லேயே இதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷார்ப் எட்ஜாக விடக்கூடாது. ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஹியர். Go to corner and give the value of 20 mm on each corner. ஓகேங்களா? ஒன்ஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். நவ் யூ கேன் சி திஸ் இஸ் அ ஓப்பன் ஸ்கெட்ச். இதை நம்ம வந்து இப்போ ஷீட் மெட்டல் சாலிடாக மாற்றணும். ஸோ நீங்கள் வால் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். பிகாஸ் வால் வந்து ஒன்லி ஃபார் க்ளோஸ் டு ப்ரொஃபைல். நவ் அவர் ப்ரொஃபைல் இஸ் இன் ஓப்பன் ஸ்கெட்ச். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்கெட்சுக்கு இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் அண்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் and you can see the 1 mm thickness is added here. And distance இங்க limit 1 limit 2 டைரக்ஷன். இப்போ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எடுத்துருக்குது. இஃப் யூ என்டர் எனி டைமென்ஷன் இந்த செகண்ட் லிமிட்லயும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகும். பட் நமக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் 0 பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிமிட்ல வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல 40. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஹியர் இட்ஸ் 90 mm. பட் ஐ எம் கோயிங் டு என்டர் 45. ஓகேங்களா? 45 வச்சுட்டு ஐ ஜஸ்ட் யூஸ் த ஆப்ஷன் மிரர் எக்ஸ்டெண்ட். ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செக் த ப்ரீவியூ, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 45 mm on one side and other side. ஸோ டோட்டலாக இட் இஸ் 90 mm. ஓகேங்களா? ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். செகண்ட் வந்து இதோட டாப் வியூவில் போயிட்டு ஜஸ்ட் ஐ கிரியேட் திஸ் ப்ரொஃபைல் அண்ட் கிரியேட் த கட் அவுட். டைரக்ட்லி ஐ ஜஸ்ட் செலக்ட் த டாப் லைன் ஹியர், draw the sketch. Select the circle option. Just select the circle and this line. Go to constraint option, tangency. Again select the circle, this line, right click, tangency. See, all the corners are attached tangentially to the edges. Next,
இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான். யூ கேன் ட்ரா த லைன் லைக் திஸ் ஆர் டைரக்ட்லி யூ கேன் யூஸ் தட் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட், யூ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த எட்ஜஸ். பட் ஹியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் எட்ஜஸாக இருக்கிறதுனால இதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ பெட்டர் ட்ரா த லைன். ஸோ நமக்கு சிங்கிள் ஸ்கெட்சாக இருந்ததுன்னா இட் வில் பி ஈஸி. And select this line, this edge, make it into coincident. Again select this line, this edge, and right click coincident. Select this line, this edge, right click coincident. So once create பண்ணதுக்கு அப்புறமா quick trim போயிட்டு unwanted region, I just don't want this one, quick trim, quick trim. Now you can see, so this is our profile. I just exit. Now இது நம்ம டைரக்டா வந்து கட் அவுட் ஆப்ஷன் இந்த இடத்துல கட்டிங் ஆப்ரேஷன் இருக்கும். யூ கேன் சி ஹியர் கட்டிங் அண்ட் ஸ்டாம்பிங். ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட் அவுட். ஸோ கட் அவுட்ல போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். ஹியர் வி ஹவ் மல்டிபிள் ஆப்ஷன். டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் மூலமா நமக்கு இது கட் கிரியேட் ஆகும். ஸோ அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பிளேன்ல இருந்து இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்துக்குது, இந்த சர்ஃபேஸை எடுத்துக்கல. ஸோ பெட்டர் யூஸ் அப் டு லாஸ்ட். ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்து ப்ரிவியூ பாருங்க, இட் வில் டேக் என்டையர் சர்ஃபேஸ். பட் யூ கேன் சி ஹியர் நம்ம ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் வந்து இந்த பக்கம் நமக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணிருக்கோமோ அதுதான் கட் ஆகும். பட் நமக்கு இதோட ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜன் தான் நமக்கு கட் ஆகணும், இந்த ரீஜன் நமக்கு கட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா we can use the reverse side. Here you can see reverse side. ஸோ ரிவர்ஸ் சைடு கொடுக்கும்போது ஸோ நம்ம ஸ்கெட்சுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ரீஜன் கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ரிவர்ஸ் சைடு ஆப்ஷன், ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதோட ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல். So you can see the flange profile is created here. The flange profile oda height பாத்தீங்க அப்படின்னா it's 12.5 mm. Okay, you can see here 12.5 mm and radius இந்த இடத்துல வருதுல, இந்த radius value பாத்தீங்க அப்படின்னா you can check it here, it is 5 mm. So here you can see இந்த இடத்துல wall on edge option இருக்கும். பட் wall on edge option நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து கரெக்டா செலக்ட் ஆகாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளா தான் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ராங். ஸோ இதுக்கு நம்ம பெட்டர் ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா we should go with flange option. flange. So flangeல போயிட்டு just select this edge. இப்போ once edge செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா first enter that length value 12.5, angle 90 degree okay, then radius value 5 mm. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த என்டையர் லூப்புமே பாத்தீங்கன்னா flangeல கிரியேட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொபகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் செலக்ட் திஸ் ப்ரொபகேட். ஒன்ஸ் ப்ரொபகேட் கொடுத்தோன்னா பாருங்க அந்த என்டையர் லூப்பும் எடுத்துக்கும். ஸோ ப்ரொபகேட் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம செலக்ட் பண்ற எட்ஜ் டேஞ்சென்ஷியலா எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த என்டையர் லூப்பையும் அது செலக்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் அதோட மீனிங். ஸோ அதனால தான் அந்த என்டையர் லூப்புமே எடுத்துக்கிச்சு, ஏன்னா இது எல்லாமே டேஞ்சென்ஷியலா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆடிங் அவுட் சைட். கிளியர்லி யூ கேன் சி. ஸோ நமக்கு டோட்டல் லென்த்தே இவ்வளோ தான் வேணும். ஸோ டோட்டலி வி வாண்ட் 90 mm லென்த். பட் இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல் அவுட் சைடில் ஆட் ஆகுது. இப்போ இந்த லென்த் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நான் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த லென்த்தை நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். யூ கேன் சி ஹியர். சரி, லென்த் பார்த்தீங்கன்னா 102 mm வந்துச்சு. ஏன்னா இந்த ஃபிளாஞ்சோட திக்னஸ் ரேடியஸ் எல்லாமே அவுட்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணா ஜஸ்ட் டபுள் கிளிக். யூ கேன் சி ஹியர் ஒன் ஆப்ஷன் ட்ரிம் சப்போர்ட். ட்ரிம் சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா சி, ஸோ நம்மளோட பெண்டிங் ரேடியஸ் அண்ட் மெட்டீரியல் திக்னஸ் வந்து நம்ம லென்த் லிமிட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி ஆட் ஆகும். இப்போ இந்த கேஸில் ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் மெஷர்மெண்ட் ஆப்ஷன் அண்ட் யூ கேன் சி ஹியர். ஸோ 90 mm. ஸோ லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வேல்யூலாம் செக் பண்ணிக்கணும் பெர்ஃபெக்டாக, அப்போ தான் இது கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 30 mm, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm அண்ட் இட் இஸ் 45 mm ரேடியஸ். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ரேடியஸ் வந்து 5 mm. இந்த இடத்துல வந்து டாப் ரேடியஸும் வந்து 5 mm இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கெட்ச்லாம் ட்ராப் பண்ணாமல் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் இருக்கும், கட்டிங் ஸ்டாம்பிங் ஆப்ரேஷனில். இந்த இடத்துல நமக்கு வந்து ஹியர் வி ஹவ் சம் ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் டூல்ஸ். இதில் வந்து சர்க்குலர் ஸ்டாம்பிங் ஆப்ஷன். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ் ஸ்டாம்பிங்கும் யூஸ் பண்ணலாம், சர்க்குலர் ஸ்டாம்பிங் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் சர்க்குலர் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் தி சர்க்குலர் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன் சர்ஃபேஸ் மேலே கிளிக் பண்ண உடனே ஸோ யூ கேன் சி ஹியர் ஹைட். ஸோ டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm. ஸோ ரேடியஸ் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வேல்யூ எங்கே கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ரேடியஸ்ங்கிறது அவுட் சைடில் இந்த டாப்பில் ஆடக்கூடிய ரேடியஸ் வந்து இட்ஸ் 5 mm அண்ட் இந்த ஃப்ளோர் ரேடியஸ் தான் ரேடியஸ் 2, இதுவும் 5 mm தான். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் நமக்கு இட்ஸ் 30 mm.
தென் இந்த ரேடியஸ் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 mm. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆயிரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டேரெக்டா ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகலை, இந்த இதோட சென்டர் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகலை. என்ன பண்ணணும்னா again go to this circular stamp, அது கீழே பார்த்தீங்கன்னா sketch ஒன்று ஆட் ஆயிருக்கும். நம்ம இந்த sketch ட்ராப் பண்ணல, அதுவே ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் த sketch. ஸோ டபுள் கிளிக் பண்ணணும் இந்த பாயிண்ட் வந்து நம்ம லாக் பண்ணணும். இப்போ I just select this arc and this point, go to this constraint option, make it into concentricity, just click OK. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து இந்த பாயிண்ட் வந்து பொசிஷன் ஆயிரும். ஓகே, you can see here. So it is created. 30 mm diameter, height 8 mm, radius and 45 degree it's created. ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல ஒரு எம்போசிங், இதே நம்ம ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன்ல பண்ண போறோம். ஸோ இதோட ப்ரொஃபைல் வந்து டாப் வியூல கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி த டாப் வியூ. ஸோ டைரக்டா போயிட்டு நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ண தேவையில்ல, டைரக்டா யூ கேன் சி த ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆர்க் ப்ரொஃபைல இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஸ்டாம்பிங் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு சர்ஃபேஸ் ஸ்டாம்ப் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தி சர்ஃபேஸ். பட் யூ கேன் சி ஹியர் டைரக்டா இதை செலக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், ஸ்கெட்ச்ல போயிட்டு செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. தென் கிரியேட் த ப்ரொஃபைல். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஸ்டாம்பிங் ஆகணுமோ, இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் ஸ்டாம்பிங் மாதிரி. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஸ்டாம்பிங் ஆகணுமோ அந்த ஸ்டாம்பிங் ஸ்கெட்ச் இங்கே வரைஞ்சிக்கணும். I just select these two line, right click, then see. So this one 35. Just select this line, make it into vertical, sorry, horizontal, and select this line, this circle, make it into tangency. And finally, from here to here it is 25. Then quick trim, remove unwanted areas, just exit. So once இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணதுக்கு இப்போ டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்வர்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த எம்போசிங் வந்து அப் சைடு கிரியேட் ஆகணும். ஜஸ்ட் ஃபிளிப் திஸ் ஒன் அப் சைடு, யூ கேன் செக். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னா இந்த இடத்துல ப்ரிவியூ மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஹியர் யூ கேன் கிவ் த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் ஆங்கிள் இட்ஸ் 45 டிகிரி. தென் ஹைட். ஸோ ஆங்கிள் இட்ஸ் 45 டிகிரி. தென் ஹைட். ஸோ ஹைட் இஸ் 6 mm, radius is 5 mm. Height I enter 6 mm, radius 5 mm and 5 mm. ஸோ வேல்யூ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இட் வில் கிரியேட் த எரர் மெசேஜ். யூ கேன் சி ஹியர் இட்ஸ் ஷோவிங் த எரர் பிகாஸ் இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம க்ளோஸ்டு ப்ரொஃபைலா வரைஞ்சிருக்கோம். பட் இன் அவர் கண்டிஷன் இந்த பக்கம் நமக்கு ஓப்பன். ஓகேங்களா, இந்த பக்கம் இட்ஸ் நாட் க்ளோஸ்ட், இந்த பக்கம் வந்து இட்ஸ் ஓப்பன். ஸோ திஸ் சைடு. ஸோ நம்ம ஸ்கெட்ச் வந்து வரையும் போது ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். பட் இந்த லைன் இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணாதான் இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஓப்பன் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹியர் யூ கேன் சி ஒன் ஆப்ஷன், ஓப்பனிங் எட்ஜஸ். இந்த ஓப்பனிங் எட்ஜஸ்ல போயிட்டு ஸோ நம்ம எந்த எட்ஜை செலக்ட் பண்றோமோ, நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச்ல எந்த எட்ஜை செலக்ட் பண்றோமோ அந்த பக்கம் நமக்கு ரிமூவ் ஆகும். யூ கேன் சி ஹியர் ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஓப்பனிங் எட்ஜஸ் அண்ட் செலக்ட் திஸ் ஒன். நவ் யூ கேன் சி இந்த பக்கம் நமக்கு ஓப்பன் கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் அவர் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். இந்த இடத்துல வரக்கூடிய ரெண்டு ஹோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ டைரக்ட்லி வி கேன் யூஸ் த ஹோல் கமாண்ட், செலக்ட் திஸ் சர்ஃபேஸ். ஸோ செலக்ட் திஸ் சர்ஃபேஸ் அண்ட் யூ கேன் என்டர் த வேல்யூ. diameter of 10 mm. டெப்த் வந்து நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 mm. யூ கேன் என்டர் 1, 2, 3 என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் யூஸ் அப் டு நெக்ஸ்ட். ஓகேங்களா, அப் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். பொசிஷன் ஸ்கெட்ச் எதுக்குன்னா இந்த ஹோலோட பொசிஷனை நம்ம லாக் பண்ணணும். பிகாஸ் இந்த பாயிண்ட் வந்து மூவிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் சர்க்கிள் அண்ட் மேக் இட் இன்டு கான்சென்ட்ரிசிட்டி. ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் எக்ஸிட். தென் யூ கேன் சி த ப்ரிவியூ ஹோல் இஸ் கிரியேட்டட். ஜஸ்ட் ஓகே. சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ண போறோம். ஹோல் கமாண்ட், செலக்ட் திஸ் டாப் சர்ஃபேஸ். ஸோ இந்த வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஸோ டைரக்ட்லி வி கேன் பொசிஷன், செலக்ட் திஸ் ஆர்க் அண்ட் பாயிண்ட், கோ டு திஸ் கான்சென்ட்ரிசிட்டி, ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் எக்ஸிட். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னா பாருங்க இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஃபைனலாக வந்து இதுக்கு கலரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு பார்ட் பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ கேன் அப்ளை சம் கலர் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக எப்போவுமே நம்ம வந்து இது வந்து அன்ஃபோல்டு பண்ணி பார்க்கணும். இங்கே வியூ ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஹியர் வி ஹேவ் த ஆப்ஷன் ஃபோல்ட் அன்ஃபோல்ட். ஸோ இதை கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம இந்த மாடல் வந்து அன்ஃபோல்ட் ஆகணும், திரும்ப வந்து ஃபோல்ட் ஆகணும். இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம மாடல் பண்ணியிருக்கிறது ஷீட் மெட்டல் கரெக்ட்னு அர்த்தம், இல்லைனா இது தப்புன்னு அர்த்தம். பட் இந்த கேஸில் வந்து நமக்கு கிளியராக அன்ஃபோல்ட் ஆகுது, தென் ஃபோல்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே. இந்த மாதிரி நம்ம
இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.